இப்போ சூப்பரான ஒரு பருப்பு சாதம் எப்படி சமைச்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் என்னதுன்னா பருப்பு. ஈஸியான மெத்தட் தான் இருக்கும். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுக்க போறேங்க. பாருங்க, நான் கம்மியாக பண்ணுறதுனால ஸோ கம்மியாக தான் நான் செய்ய போகிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். சாரிங்க, பேச்சுலர்ஸ் அப்புறம் நம்ம புதுசாக இப்போ தான் சமையல் குக்கிங் கற்றுட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு வந்து எடுக்கணும். ஸோ தோரம் பருப்புக்கு நான் என்ன செய்வேன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த கிளாஸில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம சாப்பிட்றோம்ல அந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனும், சிறுபருப்புல ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். எதுக்காகனா 1.5 கிளாஸ் வந்துடும். இதுவே உங்களுக்கு 1/2 கிளாஸ் 1.5 உலகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா, இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து நல்லதை வந்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் இதை மட்டும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வேற நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு தக்காளி, ஒரு 3 மிளகாய். இதுல வந்து வேற எந்த பொடி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வெறும் மிளகா 3 மிளகாய் எடுத்துருக்கேன். அதை வந்து கீரி 3 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டி மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியானது. ஸோ டக்குன்னு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நான். அப்பதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக சீக்கிரமா சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இதை சமையல் நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்கும். வெளியில போயிட்டு வரவங்க எதுவுமே என்னால சமைக்க முடியாதுங்கிற நேரத்துல இதை நீங்க சமைச்சிங்கனாலே சூப்பரா இருக்கும். சூடா சாப்பிட்றதுக்கு அதை விட அமேசிங்கா இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் விட்டுருங்க. ஸோ நல்ல சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் சேர்த்து அரைஞ்சிச்சு. அப்புறம் நம்மளோட வெங்காயம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1 pot மீல்ஸ் மாதிரி தான் இது. காய்கறிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளே வீட்டில் சில நேரம் காய்கறி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு நைட்டு முடிச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் கூட நம்ம போய் காய்கறி வாங்கிக்கலாம். சில நேரம் திடீர்னு ஆஃபீஸ்க்கு போகிற டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸும் கூட, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. ஏன்னா இந்த மிளகா போட்டுக்கோமா நம்ம, அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி. இது ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்மளே ஆல்ரெடி வீடு வச்சு போகிறதுனால ஈஸியாக முடியுங்க. அதுக்கு நான் சொல்லுவேன். தண்ணியில் கொஞ்சம் சுடுத்தி அதை வந்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் போடலாமே கூட நீங்கள் கேட்பீங்க. போடலாம், ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த உப்பு உரப்பெல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால நான் மிக்ஸ் பண்ணுவேன். இது ஒரு ஸ்டைலு. ஒரு ஸ்பூனு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தாய் நான்
வந்து பிடிக்க ஆரம்பிச்சு நான் தெரியுமா இதுல மல்லி இறங்கலாம் சரி. ஸோ மல்லிலையை கட்டி வச்சுக்கிறிய உள்ள போடுவேன். அதே சூப்பர் நீங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா மதித்துக்கு எதமா கடை நேரத்தில் நம்ம வெளில போயிட்டு வரும்போது கேட்க எரிச்சல் அப்படியே சாப்பிட்றதுல இந்த மாதிரி வட்ட வீட்டு போய் பாருங்க. எல்லா நேரம் நம்ம கேட்கறது இது பண்றதுன்னா பாருங்க மூடி போய் ஒரு வயசு வரும். சுட சுட நம்மளோட பருப்பு சாதம் நான் இவ்வளவு நேரம் வச்சுட்டேன். இந்த சாதத்தை எடுத்து நான் பாருங்க 5 கிளாஸ் தண்ணி வச்சுமே எனக்கு வந்து சாதம் வந்து ரொம்பலாம் குழஞ்சி போகல, கீழே இருக்கிறது மட்டும்தான். ஸோ அதை எடுத்து நான் 2 கிண்டி கிண்டிக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குழஞ்சி சாப்பிடணும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு இடத்துல கிண்டி விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கரண்டி சாதங்க, அவ்வளோதாங்க. இதில் ஊறுகாய் ஆனியன் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது மேலே லேசாக நெய் விட்டுட்டு சாப்பிடுவேன். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா அவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நெய்லாம் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து இது கூட கொஞ்சோண்டி கூழ் வடகம் நான் வீட்டில் பண்ணது, ஸோ நான் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸும் கூட, ஈஸியான ஒரு சமையலும் கூட. ஓகேவா? ஸோ நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.